வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள செல்லப்பிராணிகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கங்கிறத வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன். இதில் எங்கள் வீட்டில் உள்ள லேப்ரட்டார், இதுக்கு இந்த ஜனவரி வந்தால் 1 வயசு ஆகும். இது நாங்கள் நான்வெஜ் கொடுத்தே வளர்க்கலை. இது ஃபுல்லாக தயிர் சாதம், பால் சாதம், முட்டை சாதம். மற்றபடி சிக்கனோ மட்டனோ இதுக்கு கொடுத்தா ஒத்துக்க மாட்டேங்கி. ஏன்னா இது அப்படி முழுங்கும். சாப்பாடை போட்ட 1 செகண்டில் முழுங்கிடும். எதுவாக இருந்தாலும் முழுங்கிடும். அதனால் இதுக்கு இப்படி தான் வெயிட் பண்ணுறது. 10 மணிக்கு ஒரு தடவை, நான் ஈவினிங் ஒரு 4 o'clock ஒரு தடவை, 2 தடவை இதுக்கு நாங்கள் சாப்பாடு ஊற்றுருவோம். அடுத்து நான் எங்கள் வீட்டில் அடுத்து உள்ளது கன்னி டாக்னு சொல்லுவாங்க இல்லையா, சிப்பிப்பாறை, அது ஒன்று வளர்க்குறோம். இதை பெரும்பாலும் அவுத்தே விட மாட்டோம். அவுத்து விட்டால் இதை பிடிச்சி கட்ட முடியாது, கைக்கே அம்பிடாது. மாடிக்கு போனால் கீழே வரும், கீழே வந்தால் மாடிக்கு போயிடும். அதனால் மேக்ஸிமம் இதை கட்டி தான் அடித்து தான் போட்டிருப்போம். அடுத்து இதுக்கு நான்வெஜ் எல்லாமே கொடுப்போம். அடுத்து எங்கள் வீட்டில் காக்கட்டையில் அந்த பறவை ஒன்று வளர்க்குறோம். அது பேரை கேட்டால் அழகாக சொல்லுவோம். அதை ஏற்கனவே ஒரு வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம். ஃபிஷ் டேங்க்கு அதுக்குன்னே தனி ஃபுட்டு வாங்கி வச்சுருக்கோம். பாருங்கள், இதுதான் அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே ஃபுட்டு. இதை 4-5 பிஞ்சு தான் போடுவோம், ரொம்ப போடுறது கிடையாது. காலையிலே என் பையன் போட்டதுனால உங்களுக்காக நான் ஒரு பிஞ்சு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த வழியாக தான் அந்த டேங்க்கு ஃபுட்டு போடணும். இது பின்பக்கம், முன்னால் பார்ப்போம். பாருங்கள், அழகாக ஒவ்வொரு இதாக அழகாக எடுத்துகிட்டு போகும். பாருங்கள், அது ரொம்ப அழகாக தன்னோட ஃபுட்டை எடுத்துகிட்டு போகும். இதை எனக்காக பார்த்தவங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.